அண்மை செய்தி. இந்த வார இறுதியில் புயல் உருவாகும் என சமூக வலைதளங்களில் பரவும் செய்திக்கு வானிலை ஆய்வு மையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. வரும் 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. புயல் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போதைய வானிலை நிலவரப்படி இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தென்னிந்தியாவில் இம்மாதத்தில் இயல்பை விட 131% அதிக மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன் அறிவிப்பை பகிரலாம். தமிழ்நாட்டிற்கு மீண்டும் ஒரு புயலுக்கான வாய்ப்பு இந்த வார இறுதியில் இருப்பதாக ஒரு தகவலானது சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்துல வரக்கூடிய 7 நாட்களுக்கான முன்னறிவுகள் இன்றைய வானிலை நிலவரங்கள்படி வெளியிடப்பட்டிருக்கிறத, அதில் அவ்வாறான எந்த தகவல் இல்லை என்பதை வானிலை ஆய்வு மையம் மறுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து நமக்கு இந்த 7 நாட்கள்ல மழைக்கான விவரங்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களை வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல மழையினுடைய தீவிரத்தன்மை குறையும் என்பதுதான் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்பு. இதுவரையிலும் வானிலை ஆய்வு மையம் புயல் உருவாகிறது, அதாவது அடுத்த வரக்கூடிய 7 நாட்களுக்குள்ளாகவே மீண்டும் ஒரு புயல் உருவாகிறது அல்லது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்ற எந்த வகையான அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கவில்லை என்பதை மறுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை மட்டும்தான் தற்பொழுது வெளியிட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த டிசம்பர் மாதத்துல, இன்று டிசம்பர் 2ஆம் தேதி, இந்த மாதத்துல நமக்கு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் 131% கூடுதலாக பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே வானிலை ஆய்வு மையத்தின் கணக்கீடுபடி 100%இருந்து 18% கூடுதலாகவும் அல்லது குறைச்சலாகவும் இருப்பது இயல்பான மழையளவு. அந்த இயல்பை விட மழையளவு அதிகமாக இருக்கிறது என்பதை குறிக்கும் விதமாக வானிலை ஆய்வு மையம் அந்த ஒரு மாதத்தில் நமக்கு பெய்யக்கூடிய சராசரி மழையளவை விட 131% அதிகமாக, அதாவது 100%க்கு பதிலாக 131% மழை பெய்தால் அது இயல்பை விட அதிகம் என குறிக்கிறது. அந்த வகையில இந்த டிசம்பர் மாதத்துல நமக்கு சராசரியாக கிடைக்க வேண்டிய 100% மழையை விட 131%க்கும் அதிகமான அளவில் மழைப்பொழிவு இருக்கும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய தகவல் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வலுப்பெறுவதற்கான சாதகமான சூழல் இருப்பதனால தற்பொழுது இன்று மற்றும் நாளை தமிழ்நாட்டில் கனமழை பரவலாக இருப்பதற்கான வாய்ப்பும், அதற்கு பிறகாக மழையினுடைய தீவிரம் படிப்படியாக குறையும் எனவும், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல மீண்டும் வடகிழக்கு பருவமழை வலுவடைவதற்கான காரணிகள் இருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்திலும் புயலோ அல்லது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ தமிழ்நாட்டில் உருவாவதாக எந்த அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் கொடுக்கவில்லை என தற்பொழுது விளக்கம் அளித்து அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் சமூக ஊடக தளங்களில் பரவக்கூடிய அந்த செய்திக்கும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்கும் தொடர்பு இல்லை எனவும் அந்த விளக்கத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுதைய சூழலில் தமிழகத்துக்கு மழைக்கான வாய்ப்பு பொறுத்த மட்டில் இன்று மட்டும் டிசம்பர் 2ஆம் தேதி இன்று மட்டும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் கனமழை முதல் அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், அதே வேளையில கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய சமதள பகுதிகளிலும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், மதுரை, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதா வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. டிசம்பர் 2ஆம் தேதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த முன்னறிவிப்பு நாளை காலை 8:30 மணி நிலவரம் வரையிலும் தொடரும் என்பதுதான் இதனுடைய தகவல். அதற்கு அடுத்த நாள், அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி நாளை காலை 8:30 மணிக்கு பிறகாக படிப்படியாக மழையினுடைய தீவிரத்தன்மை குறைந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சி, பெரம்பலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு நாளை தினம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக நாளை தினத்துக்கு பிறகாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு படிப்படியாக குறைந்து மிதமான அளவில் மட்டுமே
தொடரக்கூடும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு. இன்று டிசம்பர் 2ஆம் தேதி, டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்குமான கொடுக்கப்பட்டக்கூடிய இந்த முன்னறிவிப்புல புயலோ அல்லது புயலுக்கு முந்தைய நிலையில் இருக்கக்கூடிய எந்த வகையான வானிலை காரணிகளோ உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் வங்கக்கடலில் இல்லை என்பதுதான் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய தகவலாம் இருக்கிறது. சமூக ஊடகங்கள்ல பரவக்கூடிய இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக மீண்டும் ஒரு புயல் தமிழகத்தை நோக்கி வரும் என்பதெல்லாம் ஒரு அறிவியல் காரணங்களும் அடிப்படையமற்ற பொய் என்பதை ஒரு வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போது இந்த விளக்கத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாதத்தில் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்பதுதான் வானிலை ஆய்வு மையத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எனவும், இந்த கனமழையுடைய விவரங்கள் மட்டும்தான் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எனவும் மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தி இந்த புயல் உருவாகிறது என்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் முற்றிலும் மறுத்திருக்கிறாங்க.